அடுத்து இந்த சம்மி இதை கொஸ்டின் அடுத்து இங்கே 0 பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு R2வை வந்து R2 மைனஸ் 3R1 பண்ணுறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்படியே எழுதிக்கணும் கொஸ்டினில் இருக்கிறத. அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து R2வை எழுதிக்கணும். கொஸ்டினில் இங்கே இருக்குது எழுதிட்டு 3R1 பண்ணும்போது இங்கே 3 கிடைக்கும், இங்கே 6 கிடைக்கும், இங்கே -3 கிடைக்கும். அப்போ இது மைனஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போ 0 இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு -7 ஆயிரும். இது வந்து 5. இதை வந்து நம்ம இங்கே போட்டுக்கிறோம் R2வில். அடுத்து R3யை வந்து R3 மைனஸ் R1 எடுக்கிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஃபஸ்ட்டு R3 எழுதிக்கணும். அப்புறம் R3 வந்து இன்ட்டு R1 வந்து எழுதினோம்னா இங்கே வந்து 0, இங்கே -4 கிடைக்கும். அப்போ இதை வந்து இங்கே எழுதிக்கணும். அடுத்தது R4வை வந்து R1 மைனஸ் பண்ணும்போது இதை எழுதிக்கணும். கொஸ்டினில் இருக்கிறத எழுதிட்டு அது வந்து மைனஸ் பண்ணோம்னா 0, -3, 2 கிடைக்கும். அதை எப்படி எழுதிக்கணும். இப்போ வந்துட்டு இங்கே 4 இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணும் 4ஆல் R3யை. அப்போ R3 gives 1/4 R3 எழுதணும். அதை அப்படியே போட்டுட்டு இது ஃபஸ்ட்டு R1ஐயும் R2வையும் அப்படியே எழுதிக்கணும். அடுத்தது வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணும்போது இங்கே -1 ஆயிரும், இது வந்து 1 ஆயிரும். அதை வந்து நம்ம போட்டுக்கிறோம். இதை வந்து நம்ம அப்படியே எழுதிட்டு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு R2வை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக இதையும் 0 பண்ண முடியும் நம்மளுக்கு. அதனால் R2 இன்டர்சேஞ்ச் R3 எழுதுகிறோம். அப்போ ஒன்றுமே இல்லை, இது ரெண்டையும் மாற்றி எழுதிடும். அது மற்றதெல்லாம் அப்படி வந்துடும். அடுத்தது வந்துட்டு இது நம்மளுக்கு வந்து இது 0 பண்ணணும். இங்கே 0 வரணும்ல, அதனால் இதையும் நம்ம வந்துட்டு R2வால் பண்ணுறோம். அப்போ R3 gives R3 மைனஸ் 7R2. ஏன்னா இங்கே வந்துட்டு 7 இருக்கனால இங்கே 7R2 பண்ணோம்னா இங்கே 0 ஆயிரும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 2 கிடைக்கும், -2. இங்கே பண்ணி வச்சுருக்கேன். 0 ஆயிடுது. இது வந்து -7 0 ஆயிடுது. அப்புறம் இங்கே வந்து -2 ஆயிடுது. அதெல்லாம் இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது R4 வந்து எப்படின்னா இந்த R4 அப்படியே எழுதிக்கணும். இந்த R2வில் வந்து 3ஆல் என்ட்ரு பண்ணணும். ஏன்னா இங்கே 3 இருக்குல்ல, இது 3ஆல் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ 0 0 -1 இருக்குது. அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இதுவும் நம்மளுக்கு 0 ஆகும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா R4 எழுதிக்கிறோம். 2R4 மைனஸ் R3. ஏன்னா இங்கே 2 இருக்கனால 2ஆல் பண்ணோம்னா நமக்கு இங்கே 2 கிடச்சிடும். அப்போ இங்கேயும் 0 ஆயிரும். ஸோ அதனால் எல்லாத்தையும் 0 பண்ணிவிட்டு இங்கே வந்து நான்-ஜீரோஸ் ரோ வந்து எவ்வளோ இருக்குன்னா 3 இருக்குது. 1 2 3. தேங்க்யூ.